ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D லவ் சாங் வீடியோ எடிட்டிங்க்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான். நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறீங்களோ உங்களுடைய இமேஜோட சைஸை மட்டும் 4:5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க போதும். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரியே உங்களோட எல்லா இமேஜோட சைஸை 4:5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மூணாவதாக இருக்கிற 4:5ங்கிற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டு சேவ் மட்டும் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ உங்களுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணணும். இமேஜை ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டாப்பில் போயிருக்கலாம். உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அப்படி உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்ட நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை மூவ் பண்ணி இதே மாதிரி உங்களோட பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து மூணாவது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜை வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணமோ சேம் மெத்தடில் உங்களுடைய அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வர மாதிரி தான் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 4:5 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். செகண்டு நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பல உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கடுத்து தேடா ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு 3D எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இந்த 3 மட்டும் தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பண்ண போகிறீங்க. அது எப்படி பண்ணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். ஈஸியாகவே இந்த வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்களா, அது முடிஞ்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்ம இமேஜும் அதுக்கடுத்து லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். 13 குரூப்பு, கீழே ஒரு ஆடியோ, அது கீழே ஒரு எஃபெக்ட். இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க குரூப்புக்குள்ள வந்து இருக்கும். அது இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு 13 குரூப் கொடுத்துருக்கேன்னா அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் குரூப் வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 2 லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அதில் நீங்கள் ஏதாவது ஒரு லிரிக்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஃபாண்ட்
சேஞ்ச் பண்ணால் போதும். மீதி இருக்கிற எல்லா லிரிக்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டுடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எஃப்ஐடி டவுன்லோட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் ஃபாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி உங்களோட அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு லிரிக்ஸ்க்கான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போது ஏதாவது ஒரு லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் கிட்ட ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இம்போர்ட் ஃபாண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற டவுன்லோட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் வந்து தேடி பார்த்துக்கோங்க. டவுன்லோட்ஸில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள செலக்டிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிரும். உங்கள்கிட்ட நிறையா ஃபாண்ட் இருந்துச்சுன்னா ஃபாண்டை நீங்கள் தேட முடியலாட்டி டேரெக்டாகவே மேலே உள்ள சிர்ஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு PIN டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். லிரிக்ஸுக்கான ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு அப்படி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி ஜஸ்ட் அந்த லிரிக்ஸில் வச்சுக்கிட்டு லிரிக்ஸுக்கு லாஸ்ட் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும். லிரிக்ஸ்க்கான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படியும் சேஞ்ச் ஆகலாட்டி உங்களோட அலைட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நான் சொன்ன ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மெத்தடில் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. அது என்னங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பஞ்சராஜ் கிரியேஷன் இருக்கா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4:5 அதாவது 4:5 ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பஞ்சராஜ் கிரியேஷன்ங்கிற இந்த ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து போயிடும். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் அதில் நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜ் இருக்கும். அதில் ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இமேஜுக்கு பல உங்களோட இமேஜ் வந்து இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பில் மட்டும் நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் போதும். மீதி இருக்கிற எல்லா குரூப்புக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் டேரெக்டாகவே இமேஜ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணக்கப்புறம் 4:5 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. சேம் மெத்தட் தான் நான் கொடுத்துருக்க அந்த 13 குரூப்லையும் ஒவ்வொரு குரூப்பாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் போயிட்டு டேரெக்டாகவே கீழே உள்ள 4:5 இமேஜில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் கொடுத்துருக்க அந்த 13 குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண போகிற இமேஜை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சேஞ்ச் வந்து பண்ணிட்டேன். நீங்களும் நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இதுக்கு ஒரு 3D எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆடியோட ஸ்டார்டிங் இருக்கா, 00 இருக்கா, ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் சொல்லி 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த 3D எஃபெக்ட் வந்து அதாவது 3D அந்த கேமரா ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாயிரும். அதாவது ஆடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டில் வந்து ஆடாயிரும். இப்போ நமக்கு என்ன பண்ணோங்கிறத மட்டும் நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த 13 குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருப்பீங்க. நான் கொடுத்துருக்க அந்த 13 குரூப்லையும் நீங்கள் இமேஜ் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3D எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கேமரா ஐக்கான் இருக்கா, இதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டு வரையாக உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த கேமரா எஃபெக்ட்டை உள்ளே ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது எங்கங்கிறது சொல்கிறேன். ஸோ இதுக்கான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. அந்த எஃபெக்ட் நான் எங்கே கொடுத்துருக்கேங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன்.
கீழே அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆடியோ இருக்கா, அந்த ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஒன் சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். எஃபெக்ட் ஒன் சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோக்கு கீழே கொடுத்துருக்க அந்த எஃபெக்ட் ஒன்றை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்க ஆரோ மார்க் பக்கத்தில் அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இந்த எஃபெக்ட் ஒன்றில் கொடுத்துருக்க இந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணேன், எஃபெக்ட் ஒன்றை கிளிக் பண்ணிவிட்டு இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி லேயர் வந்து காப்பி லேயர் வந்து நான் கொடுத்துட்டேன். கொடுத்தக்கப்புறம் நான் வந்து பேக் வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா 3D எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா 3D எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். அந்த கேமரா எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல உள்ள அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும் சைடில், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கலர் ஐக்கான், பேட்டர்ன் ஷேடோ, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி, எஃபெக்ட் ஐக்கான் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. என்ன ஐக்கான் ஆன்ல இருந்தாலும் எல்லா ஐக்கான் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த மூவ் அண்ட் ட்ராசம்ங்கிற இந்த ஒரு ஐக்கான் மட்டும் ஆன்ல இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆன்ல இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த இமேஜுக்கு தேவையான, அதாவது நான் கொடுத்துருக்க இந்த எல்லா குரூப்புக்கும் தேவையான ஒரு 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ அந்த 3D எஃபெக்ட் நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்களா, அது எப்படி பார்க்கணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல அதாவது இந்த குட்டி பாக்ஸ் போட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஐக்கான் வந்து ஆஃபில் இருக்கா, அதை மட்டும் லைட்டை டச் பண்ணிங்கன்னா போதும். கேமரா ஐக்கான் வந்து ஆன்ல ஆயிரும். கேமரா ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஆன் ஆயிரும். ஆனானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான அந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட எல்லா இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆட் ஆயிரும். பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு இப்போ அந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அப்படி ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நான் கொடுத்துருக்க அந்த 13 குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபாண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணீங்க. அதை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு என்ன சொன்னேன், ஒரு 3D எஃபெக்ட் கேமரா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண சொன்னேன். அதை நீங்களும் ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இதுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் மட்டும் பண்ண போகிறீங்கன்னு சொன்னேன். அதையும் எப்படி காப்பி பண்ணி அதை எப்படி பேஸ்ட் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். சொன்னக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் தான் இந்த கேமரா ஐக்கான் வந்து ஆப்பில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேமரா ஐக்கான் ஆன் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் பண்ணக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடிட் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை எப்போதும் போல் சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.